வணக்கம். ஒரு குறிப்பிட்ட கேள்வி நமக்கு முன் வைக்கப்பட்டது. அதாவது என்னன்னா, அமமுகவினுடைய தலைமை டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்ன தகவல் அப்படின்னா, அவருடைய அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவங்க பேர், அவர் தாவேகாவினுடைய ஆட்சியில் அமைச்சர் பதவி பெற்றால் நான் வழக்கு தொடருவேன், அதன் விளைவாக சிபிஐ விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இதில் பொதுவாக சில கருத்துக்கள், இப்போது ஏன் இவ்வளவு தன்னோட உறுப்பினர் அவருக்கு அமைச்சர் பதவி வர்றதில் இவங்களுக்கு என்ன தயக்கம், இப்படிலாம் நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டன. நிறைய விதத்தில் இதை பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே ஒரு முரண் இருக்கிறத தமிழ்நாடே பார்த்துருச்சு. முதல்ல தினகரன் அவர்கள் சொன்னாங்க காமராஜ் ஏன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது காமராஜ் இன்றும் என்றும் நான் தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொன்னதை பார்த்தோம். விஜய் என்னை காப்பாற்றுவார்னு சொன்னதை பார்த்தோம். அது ஏன் அப்படி சொன்னாருன்னு இன்னொரு காணொலி போட்டிருக்கோம். நம்ம ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம். முதல் காரணம், நான் கட்சி சார்பில் வரேன். இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது பிஜேபி தலைமை வகிக்குது தேசிய அளவில். தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க சொல்லலாம் நாங்கள் எடப்பாடி தலைமையில் அப்படின்னா. அப்போது அதில் அவங்களுக்குள்ள நிறைய ப்ரீ போல் அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம். அதில் ஒரு அக்ரிமெண்ட் என்னவாக இருந்திருக்கலாம்னா, யாராவது ஒருவருக்கு பிஜேபி சார்பில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஏதாவது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஒரு எம்எல்ஏ ஒரு வேறு விதமாக முடிவு எடுக்கும்போது அந்த கூட்டணிகளுக்குள்ளே ஏதாவது பேசி வைத்திருந்த விஷயங்கள் மாறலாம் அப்படிங்கிற நினைப்பில் அவர் சொல்லலாம். இல்லை பொதுவாகவே நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்மளை விட்டு இன்னொரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, அந்த அடிப்படையில் இருக்கலாம். இல்லை பொதுவாக நம்ம சொல்லுவோம், உங்களை தேர்ந்தெடுத்தது அமமுகங்கிற கட்சியின் அடிப்படையில், கட்சியோட தலைவர் நான் தான் உங்களுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் சொல்கிறது தான் கேட்கணும், அப்படி நீங்கள் ஏன் சட்டமன்றத்தில் நான் சொன்ன மாதிரி செயல்படலை அப்படின்னு கேட்கலாம். இது கூட என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கட்சி தலைமை உறுப்பினர்களுக்குன்னு ஒரு தனி கட்டமைப்பு, அதாவது உறுப்பினர்கள் சுதந்திரமாக தனியாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அது ப்ராக்டிஸ்க்கு சாதகமாக இருக்கும், ஒரு யதார்த்தத்துக்கு அதுதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா கட்சி ஒரு கட்டாவே இருக்காது. கட்சி சார்ந்து நம்ம அரசியலே நடத்த முடியாது, கட்சி சார்ந்த அரசே நம்ம செயல்படுத்த முடியாது ஜனநாயகத்தில். அப்படின்லாம் நிறைய பார்வைகள் இருக்குது. எல்லாவற்றையும் பொதுவாக வாசிங்க, தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.